இதே பத்திரிகையாளர் பிரியன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 2021 தேர்தலில் திமுகவுடைய கூட்டணியில தான் வேல்முருகன் கடலூர்ல ஜெயிச்சாரு. இப்ப திமுக கூட்டணியை விட்டு போறாரு. அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு 2001 திருமாவளவன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஒரு சீட்டு ஜெயிச்சார். அந்த திருமாவளவனை அதிமுக அப்புறம் அம்மா அவர்கள் கூட்டு வந்து சீட்டை கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா 10 தொகுதிகள் நிற்க சொன்னார். 10 தொகுதிகளும் சின்னம் நீங்கள் விரும்புகிற சின்னத்தில் இல்லைங்கன்னா அப்போ நட்சத்திர சின்னத்தில் நின்னார். அது என்ன சொல்ல வரேன்னா, திமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொன்னுச்சு. ஆனால் அதிமுக அவர்கள் நீங்கள் விரும்புகிற சின்னத்தில் இல்லைங்கன்னு முதல்ல அதிமுக கொங்கு தனியரசையும் கருணாஸ் அவர்களையும் மட்டும்தான் இரட்டையில நில்லுங்க 2016 சொன்னாங்க. உடனே அதை தான் இப்போ இவங்க சொல்லுவாங்க, அதிமுக நிற்க வைக்கலையா, அதிமுக நிற்க வைக்கலான்னு. இதை காரணம் காட்டி இப்போ வர எல்லா தேர்தலையுமே திமுக துரை வைக்கோவுக்கு சின்ன கொடுக்க போராடி அழுது புலம்பி தான் அவர் திருச்சியில் பெரம்பலூரில் எம்பிக்கு தனி சீட்டு சின்ன வாங்கினார். ஆக என்ன சொல்ல வரேன்னா, வெற்றி வாய்ப்பு அன்னைக்கு இருக்குன்னு கொடுத்தாங்க. ஏன்னா கொங்கு தனியரசு ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மிகப்பெரிய அளவு செல்வாக்கு உள்ளவராக இருக்கிறாரா அப்படின்னா அது இல்லைன்னு இருந்துச்சு. அந்த இடத்த சரி ரெட்டலையும் சேர்ந்துருக்கோம், உங்களுக்கு நல்லாயிருக்கும். கருணாஸ் அவர்கள் ஒரு நடிகர், ஒரு துணை நடிகர் தான். அவர் இன்னும் ஒரு ரஜினி மாதிரியோ விஜயகாந்த் மாதிரியோ ஒரு பெரிய நடிகர், ஒரு பெரிய நடிகர்லாம் கிடையாது, ஒரு துணை நடிகர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு அறிமுகம் இருக்குது. ஆனால் இங்கே சின்ன இருக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு நிற்க வச்சாங்க.